சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் என் காதல் பேரழகி. காதல் 31. கைத்தாங்கலாக அழைத்து வந்து அமர வைத்தார். சைந்தவி வேகமாக அவர் அருகே வந்து, மாமா என்ன சொன்னாங்க என பதற்றம் கொண்டு கேட்டாள். சின்ன வேகந்தான். ஒரு வாரத்துக்கு காலை அசைக்க வேணான்னு சொன்னாங்கம்மா. சாரி அத்த, சாரி மாமா, இனி கவனமாயிருப்பேன் என்று வருந்தி கண்கள் கலங்க சொன்னவளை பார்க்கவே இருவருக்கும் பாவமாக இருந்தது. அச்சச்சோ சைந்துமா, எதுக்கு அழற? என்னோட கவனக்குறைவால நடந்ததுமா. ஒன்னாலன்னு நீ குற்றத்தை சுமந்துக்காத. விடுமா, அழாத என ஜோதி அவளை அரவணைக்க அவரை ஆச்சரியமாக பார்த்தாள் சைந்தவி. இந்த இடத்தில் இவருக்கு பதில் வேறு யாரும் இருந்தால் இப்படியா பேசிக் கொண்டிருப்பார்கள்? மதுவைப் போல 2 மடங்காக பேசி வீட்டில் பிரச்சனை கிளப்பி விட்டிருப்பார்கள். ஆனால் ஜோதியோ அரவணைத்துக் கொள்வதைக் கண்டு நெகிழ்ந்து போனாள். அமுதாவை நினைவூட்ட அவரை இறுக்க அணைத்துக் கொண்டாள். சைந்தவி மூலம் விஷயம் கேட்டு அடித்து பிடித்து வந்தான் மித்துல். அவனிடம் பதற்றம் இருந்தது. வேகமாக அவர் அருகே வந்து அமர்ந்தவன், என்னம்மா ஆச்சு? என்று காலில் பேண்டேஜ் சுற்றி இருக்க பயந்து விட்டான். கிருஷ்ணா, உள்ள லேசான வீக்கந்தான், அதுக்குதான் இவ்ளோ பெரிய கட்டு, வேற ஒண்ணும் இல்லப்பா என்றார். கவனமா இருந்திருக்கலாமேம்மா என்றான் காலை வருடியபடி. விடுப்பா, சரியாகிடும் என்று மகனுக்கு ஆறுதல் சொல்ல அமைதியாக இருந்தான். அன்றிரவு அனைவருக்கும் அதுதான் தோசை வார்த்து சட்னி அரைத்தாள். உதவிக்கு வந்த சைந்தவியை பார்வையில் தள்ளி நிறுத்தி வைத்து விட்டாள். அனைவரும் சாப்பிட்டு முடிக்க, மதுமா, நாளைக்கு நீதான் சமைக்கணும். ஒரு வாரத்துக்கு நீதான் பாத்துக்கணுமா என்றார் மூர்த்தி. என்னப்பா சொல்றீங்க? நாளையிலேருந்து நான் ஆபீஸ் போகணும். 8 மணிக்கு பஸ், அதுக்குள்ள நான் கிளம்பி இருக்கணும். என்னால சீக்கிரமெல்லாம் எழுந்து சமைக்க முடியாதுப்பா என்றாள். காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அவ எப்படி சமைப்பா? அதான் அவங்க மருமக இருக்காளே, அவள சமைக்க சொல்லுங்க என்று நக்கலாக சொல்ல, அவ எப்படி? அவளும் காலேஜுக்கு போகணும்ல. அதுக்கு சமைச்சிட்டு காலேஜுக்கு போக சொல்லுங்க. சமைக்க தெரியும் தானே? இல்ல சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதா என இவள் பேச சைந்தவி அமைதியாக இருந்தாள். மித்துலுக்கும் புரிந்தது. மதுவின் பேச்சு சைந்தவியை காயப்படுத்தும் நோக்கத்தில் இருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது. அக்காவின் மீது சிறு கோபம்தான். அந்த கோபத்தினால் வார்த்தையை விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தவன் மூர்த்தியிடம், அப்பா, நான் எழுந்து சமைக்கிறேன்ப்பா. உங்களால முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பாத்துக்கறேன். கிருஷ்ணா, நீ சமைக்க போறியா? நாளைக்கு உனக்கு நாள் வேலைக்கு போகணும். எப்படி மேனேஜ் பண்ணுவ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சிட்டு இருந்தா யார்தான்க்கா சமைக்கிறது? எனக்கு சமைக்க தெரியும்க்கா, நான் பாத்துக்கறேன் என்றான். நீ ஏன் பண்ணணும்? உன் பொண்டாட்டி வாய திறக்கவே மாட்டாளா? வாய் கிழிய பேசுவாளே. நான் சமைக்கிறேன்னு வருதா பாரு அக்கா என இவன் ஆரம்பிக்கும் முன்னே அவனை தடுத்த சைந்தவி, அன்னிக்கு என் சமையல ருசி பார்க்கணும்னு ஆசைப்பல. அத அவங்க நேரடியா கேட்காம மறைமுகமா கேக்குறாங்க மித்துல். அவங்களுக்காகவாது நாளைக்கு நானே சமைக்கிறேன். என்ன நீ ஓகேவா? அத்த, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாளையிலேருந்து நானே பாத்துக்கறேன். அண்ணி, நாளைக்கு என்ன லஞ்ச் செய்யட்டும்? உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்காக செய்யறேன் என்று சண்டைக்களமாக மாற வேண்டிய சூழ்நிலையை தடுத்து தன் பேச்சால் அனைவருக்கும் இதம் தந்தாள் சைந்தவி. மதுவை தவிர நால்வரின் முகத்தில் சைந்தவி பேச்சால் சிரிப்புத்தான் வந்தது. தவி, அக்காக்கு தக்காளி சாதம் ஃபேவரட். அதோட முட்டை கொட்டு ரொம்ப பிடிக்கும் என்று சிரித்துக்கொண்டே மித்தலும் சொல்ல, அப்பா அதையே செஞ்சிடுறேன் என்றாள். உனக்கு செய்ய தெரியுமா சைந்துமா? அத்த, அம்மா சமைக்க சொல்லிக் கொடுத்திருக்காங்க. நான் பாத்துக்கறேன். நீங்க மாத்திரை போட்டு தூங்குங்க என்றவள் மாத்திரையை எடுத்துக் கொடுத்து போடச் சொல்ல அவரும் போட்டுக்கொண்டார். அனைவரும் உறங்க சென்றனர். தன் கையணைப்புக்குள் அவளை வைத்திருந்தான் மித்துல். அவளோ அவனை இருக்க அணைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள். உள்ளே மது பேசின வார்த்தைகளோடு போராடிக் கொண்டிருந்தாள். வெளியே மித்துலிடம் பகிர முடியவில்லை அவளால். தனக்குள்ளே வைத்துக் கொள்ள நினைத்தாள். சிறு குற்ற உணர்வோடும் தவித்தாள். என்ன தவிக்குட்டி, ஃபீல் பண்றியா? உடனே துடிச்சிருந்தா அத்தைக்கு இப்படி நடந்திருக்காதுல்ல மித்துல். அவங்க விழுந்ததுக்கு நான் தானே காரணம். அந்த குற்ற உணர்வு தான் உள்ள அரிச்சிட்டு இருக்க மித்துல் என தன் மனதில் உள்ளதை பாதி மட்டுமே பகிர்ந்திருந்தாள். மீதியை உள்ளே விழுங்கிக் கொண்டாள். தவிக்குட்டி, இப்படி நடக்கணும்னு நீ எதுவும் செய்யலடி. அவங்க கவனிக்காம வந்துட்டாங்க. இதுல 2 பேர் மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது. கவனம் இல்லாம நடந்த விஷயம். நீதான் காரணம்னு பொறுப்பேத்துக்காத. விடு, அம்மாக்கு சரியாகிடும். ஃபீல் ஃப்ரீடி என்று ஆறுதல் படுத்த சரி என்றாள். நாளைக்கு நீ எழுந்துக்கும் போது என்னையும் எழுப்பி விடுடி. எதுக்கு என அவன் முகம் பார்க்க நெற்றி முட்டி முத்தம் வைத்தவன். உனக்கு ஹெல்ப் பண்ண. எதுக்கு மித்துல், நானே பார்த்துப்பேன் என்றவளை செல்லமாக முறைத்தவன். எழுப்புன்னா எழுப்பணும்.
நீ மட்டும் தனியா பார்க்க வேணாம், நானும் ஹெல்ப் பண்ணுவேன். எழுப்பி விடு. என்றான் செல்ல கட்டளையாக. அவளும் சிரித்துக்கொண்டே தலையை அசைத்தவள். கன்னத்தில் இதழ் பதித்து அவன் நெஞ்சில் இறுக கண்களை மூடி சாய்ந்து கொண்டவள் மதுவின் வார்த்தைகளை மறக்க முயன்று வெற்றி கண்டு உறங்கியும் போனாள். காலையில் சரியான நேரத்துக்கு கண் விழித்தவள் அவன் எழுந்து கொள்ளாதபடி கஷ்டப்பட்டு எழுந்து தனது காலை கடன்களை முடித்துவிட்டு வேலைகளை தொடர்ந்தாள். அவர்கள் சொன்ன தக்காளி சாதம் முட்டை கூட்டை வைக்க முடிவு செய்தவள் வேகமாக தக்காளி வெங்காயத்தை நறுக்க ஆரம்பித்தாள். இடையில் அவர்கள் அனைவருக்கும் டீயும் போட்டு வைத்தாள். சீக்கிரமாக எழுந்து வந்த மூர்த்தியிடம் இருவருக்கும் சேர்த்து டீ கொடுத்து அனுப்பினாள். கீர்த்திக்கு பால், மதுவிற்கு டீ தந்தவள் மீண்டும் வேலைகளை செய்தாள். மதுவின் அலுவலகத்திலிருந்து வேலைக்கு வருமாறு பணிக்க அவளும் இன்றிலிருந்தே வேலைக்கு செல்லப் போகிறாள். மூர்த்தி கூட உதவி செய்ய முன் வந்தார். ஆனால் மதுவோ எதுவும் கேட்காது கிளம்ப சென்றாள். வழக்கமாக கீர்த்தியை மூர்த்தியை கிளப்பினார். தாமதமாக கண்விழித்தவன் அடித்து பிடித்து எழ மணி 7 தாண்டி இருந்தது. வேகமாக தனது வேலைகளை முடித்துவிட்டு சைந்தவியை தேடி வந்திருந்தான். அவளோ பாதி வேலையை முடித்திருந்தாள். தவி, என்னையும் சேர்த்து எழுப்பி விட சொன்னேன்ல. என்று அவள் முன்னே வந்து கோபமாக நின்றான். சொன்னீங்கல்ல, நான் மறந்துட்டேன் மிதுல் என்று வழிய. நீ மறந்துட்ட, நான் நம்பணும் என இடையில் கை வைத்து கேட்க ஆசன வழிந்தாள். செல்லமாக அவள் தலையில் கொட்டியவன் சரி, நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? என அக்கம் பக்கம் பார்த்து கேட்டான். ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சது, கொஞ்சம் வேலைதான், நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் கிளம்புங்க, நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டு மார்னிங் டிஃபன் செஞ்சுட்டு வரேன் என்றாள். லேட் ஆகிட்ட தவிமா, அப்பாவை பார்க்க சொல்லிட்டு வா. என்னோடவே கிளம்பி என்னோடவே காலேஜ்க்கு வந்துடு ஏன்னா அவன் சொல்ல, இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், எப்படி நான் கிளம்ப லேட் ஆகும், நீங்க கிளம்பி போங்க, நான் பஸ்ல வந்துருவேன் என்றாள். எதுக்குதான் என்னையும் எழுப்ப சொன்ன? இப்ப பார், நீ தனியா போறேன்னு சொல்ற. உனக்கு இங்க இருந்து எப்படி போக தெரியும்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கலாம், நீ வா என்று அழைக்க, அப்பா அவங்களுக்கு, கீர்த்திக்கு ஈவினிங் உங்க கூட தான் வருவேன், மார்னிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைமுக்கு காலேஜ் வந்துருவேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சரியான நேரத்துக்கு போகணும், கிளம்புங்க என்று தள்ளிவிடாத குறையாக அவனை அனுப்ப சிறு குழந்தை போல அவளை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அவளும் சிரித்துக்கொண்டே காலை உணவை தயாரித்துக் கொண்டே எல்லாருக்கும் மதிய உணவை கட்டி வைத்தாள். மதுவும் மித்துலும் வேலைக்கு செல்வதால் கீர்த்திக்கு பள்ளி செல்ல ஆட்டோ அமர்த்திருந்தாள். ஆட்டோ வந்துவிட கீர்த்தியை ஏற்றிவிட்டார். மதுவும் நேரமாக சென்று விட்டாள். இவன் கிளம்ப நிற்கவும் அவள் வேலையை முடித்துவிட்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. டார்க் ப்ளூ சட்டையும் கருப்பு நிற ஜீன்ஸ் அணிந்து சட்டையை டக்கின் செய்து பக்காவாக தயாராகி நின்றவனை அசந்து கன்னத்தில் கையை வைத்து வாயை பிளந்து பார்த்தாள். அவனோ செல்லமாக கோபம் கொண்டு உதட்டை சுளித்துவிட்டு அவளை கடந்து செல்ல அவனது கைகளை பிடித்து தன் பக்கம் இழுத்தவள். என்னவா சாருக்கு என்றாள். பற்களை கடித்தபடி ஒண்ணுல என்றவன் விலகி செல்லப் போக அவனை மேலும் இழுத்து எக்கி கன்னத்திலும் நெற்றியிலும் முத்தம் வைத்து ஆல் தி பெஸ்டா கனவா என்றாள் செல்லமாக. அவனது பொய்யான கோபமும் மாயமாகி போய்விட அவளை இழுத்து இதழ் பதித்து தேங்க்ஸ் டி மனைவி என்று வெளியே சென்று விட்டான். அவன் முத்தத்தில் மயங்கி அப்படியே சுவரில் சாய்ந்தாள். காலை உணவை உண்டுவிட்டு மதிய உணவையும் எடுத்துக்கொண்டு தந்தையிடம் அவளுக்கு சரியான வழி சொல்லுமாறு பணித்துவிட்டு ஜோதியிடமும் தந்தையிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பி விட்டான். இவளும் கிளம்பி வந்தவள் காலை உணவை முடித்துவிட்டு மதிய உணவை தனது கல்லூரி பையில் வைத்துவிட்டு ஜோதியிடமும் மூர்த்தியிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பிவிட்டாள். மூர்த்தி சொன்னது போல பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து நின்றவள் வழக்கமாக பணத்தை கையில் எடுத்து வைப்பது போல பணத்தை எடுத்துக்கொள்ள பர்ஸை திறந்தவளுக்கு பேரதிர்ச்சி. அவள் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய பேருந்து வந்து நிற்க ஏற முடியாமல் கையில் பணமில்லாமல் கண்கள் கலங்க தனியாக நின்று கொண்டிருந்தாள் சைந்தவி. எதையும் பார்க்காமல் அவசரமாக ஓடி வந்த தனது அவசர புத்தியை திட்டி தீர்த்தவள் நேரம் விரைவதை உணர்ந்து வேறு வழியின்றி மூர்த்திக்கு அழைத்தாள். என்ன சைந்தமா, பஸ் ஏறிட்டியா? பஸ் சரியா வந்துருச்சுல என இவர் அக்கறையாக கேட்க அவளோ தயங்கி மாமா என்றாள். என்னம்மா சொல்லு. அவசரத்துல அவர்கிட்ட பணம் கூட வாங்கிக்கல, மறந்துட்ட மாமா, பஸ்ஸுக்கு போக கூட பணம் இல்ல மாமா என்று சொல்லும்போதே இவளுக்கு தாரை தாரையாக கண்ணீர் கொட்ட இப்ப எங்கம்மா இருக்க? பஸ் ஸ்டாப்ல தான் மாமா என்றாள். இதோ வர என்றார். ஜோதி என்னவென்று வினவ பாவம் பொண்ணு காசு இல்லாம நிக்குதான். கிருஷ்ணாக்கு இன்னும் பொறுப்பே வரல ஜோதி. இருக்கோ இல்லையோ அந்த பொண்ணு கையில பணம் கொடுத்து வைக்கிறதுல என்ன இருக்க? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படியா ரோட்ல கலங்கி நிக்கணும் என அவசர அவசரமாக உடைகளை மாற்றி பர்ஸில் பணத்தை எடுத்து வைத்தார். சரி சரி, அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கலாம், புள்ள தனியா நிக்கிது போங்க என்றார். ஜோதி மருமகளை நினைத்து சிறு பயம் வேறு.
அவரும் தனது பழைய பைக்கை எடுத்துக்கொண்டு நேரத்துக்கே பேருந்து நிறுத்தத்திற்கு வந்துவிட்டார். மூர்த்தியை கண்டதும் சைந்தவிக்கு பயமும் பதற்றமும் அகன்றன. வண்டியில ஏறுமா, நானே காலேஜ் கொண்டு போய் விடுறேன் என்றார். அவளும் ஏறிக்கொள்ள நேரமாக கல்லூரிக்கு வந்து விட்டார். தேங்க்ஸ் மாமா. எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? புருஷன்கிட்ட வழிப்பறி செய்ய வேணாமா? ராஸ்கல், அவனு பணம் கொடுக்காம போயிருக்கான். வரட்டும் அவனுக்கு இருக்கு என்றார். ஐயோ மாமா, 2 பேருமே அவசரத்துல தான் மறந்துட்டோம் மாமா. அவரோட வரதான் பிளான். லேட்டானதுல மறந்திருப்பார். அவரை திட்டாதீங்க மாமா என்று மித்தலை விட்டு கொடுக்காமல் பேசும் மருமகளை ஆதூரமாக பார்த்தார். சரிம்மா, உன் புருஷனை திட்டல. என்றவர் பையிலிருந்த பணத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்தார். செலவுக்கு கையில வச்சுக்கோமா என்றார். அவளும் தந்தையிடம் வாங்குவது போல வாங்கி டாட்டா காட்டிவிட்டு உள்ளே சென்றாள். தனது அலைபேசியை எடுத்து மித்துலுக்கு அழைத்தார். சிறு குறுஞ்செய்தியாவது மனைவியிடமிருந்து வருமா என்று காத்திருக்க மூர்த்தியின் அழைப்பைக் கண்டதும் வேகமாக எடுத்தான். என்னப்பா? என்னடா மெத்துல், பொறுப்பே இல்லாம இருக்க? சாய்ந்து பாப்பா பஸ்ல தான் வரப்போகுதுன்னு தெரியும்ல, கையில பணம் கொடுக்கறது இல்லையா? நானும் நீ கொடுத்துற பணம் எதுவும் கேட்கல. பாவம் பஸ் ஸ்டாண்ட்ல கண் கலைஞனுக்கு ஃபோன் பண்ணுதுப்பா என்று நடந்ததை சொல்ல இவனோ துடித்துப் போனான். சாரிப்பா, அவசரத்துல என்று தன்னை கடிந்து கொண்டே வருத்தத்தில் சொன்னான். சரி விடுப்பா, இனி கவனமாயிரு. ஒன்னா நம்பி வந்த பொண்ணு, எதுக்கும் கலங்கி நிக்க கூடாதுப்பா, பாத்துக்க என வைத்துவிட இவனோ நொந்து போனான். இப்போதே அவளை பார்க்க வேண்டும் என உள்ளுக்குள் ஏதோ ஒன்று நச்சரிக்க அவனது சூழ்நிலை முடியவில்லை. இவனது டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவளது டிபார்ட்மெண்ட்டுக்கும் காத தூரம் இருக்க அன்று முழுக்க அவளை அவளும் அவனையும் பார்க்க முடியவில்லை. கல்லூரி முடிந்த வேளையில் அவனுக்காக அவனது வண்டி நிற்கும் இடத்தில் காத்திருந்தாள். இவனும் வேகமாக வந்து சேர்ந்தான். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே என அவள் ஆவலாக கேட்க பதில் சொல்லாத அவளை வேகமாக ஏறும்படியும் பணித்தவன் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். வீட்டிற்கு வந்ததுமே அவளை அறைக்குள் அழைத்து இழுத்ததும் தான் தாமதம். வேகமாக இறுக அணைத்து கொண்டான். காற்று கூட புக முடியாத அளவிற்கு ஒரு அணைப்பு. முகம் முழுவதும் முத்தங்களிட்டவன் அத்தனை முத்தத்துக்கும் இணையாக மன்னிப்பும் கேட்டான். சைந்தவியன் ஆளன். காதல் 32. என்னடி கடைசி பெல்லே அடிக்க போறாங்க, இன்னும் இவ்வளவு காணோம்? இன்னைக்கு வரேன்னு தானே சொன்னா என வந்தனா சைந்தவியை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தாள். ஒருவேளை படிக்கலாம் போக வேணாம், வீட்டு வேலை பாருன்னு அவளை வீட்லயே அடைச்சு போட்டாங்களோ? அந்த நாத்தனாக்காரி பேச்சு கேட்டு இந்த மாமியாக்காரையும் குடும்பம் பண்றாளோ? ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு போனாலே என்னென்ன வேதனை அனுபவிக்கிறாளோ? இதுக்குதான் சிங்கிள் சங்கத்துல இருந்து விலகாதன்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இப்போ மருமகளேவா மணமகளேவா, சின்ன மருமகள் சீரியல் கேரக்டர் மாதிரி புரட்சி செஞ்சுதான் இவ படிக்க வரணும் போல. அவளுக்கு போன போடுறி, அந்த மனுஷனோட வருவன்னு தானே சொன்னா. அவர் வந்துட்டார், இவ எங்கடி என பலவாறு சிந்தித்தபடி ஜனனியும் சைந்தவி வராததற்கு காரணம் அவளாக கற்பனை செய்து கொண்டிருந்தாள். அலைபேசி எடுக்கப்படாமல் இருக்கவும் இருவரும் யோசனையில் இருந்தனர். அவர்கள் அருகே வந்து சைந்தவி நின்றாள். அதைக்கூட அறியாத அவளை பற்றிய சிந்தனையில் இருவரும் இருக்க, ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா கடமை முடிஞ்சதுன்னா அப்படியே விட்டுறத. வீட்டுக்கு வந்து பார்க்கணுன்ற எண்ணமே இல்ல. பேருக்கு 2 முறை அடிச்சு பேசினா போதுமா? அவ்வளவுதானக்கு நமக்குள்ள என குரலை செருமிக் கொண்டு கேட்டதும் யோசனையில் இருந்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சட்டென திரும்ப அங்கே சைந்தவி சிரித்தபடி நின்றிருந்தாள். அவளை கண்டதுமே இருவரும் தாவி அணைத்துக் கொண்டனர். ஹே சைந்து என கண்கள் கலங்க அவளை அணைத்து முத்தம் வைத்தனர். இவளுக்கும் அழுகை வந்துவிட்டது. அவர்களை இறுக கட்டி அணைத்தாள். கடைசி பெல் அடித்ததும் தான் மூவரும் விலகினார்கள். எப்படி இருக்க என இருவரும் ஒரு சேர கேட்டவர்கள் அவள் முகத்தில் தெரிந்த களைப்பைக் கண்டதும், என்னடி ரொம்ப சோர்வா களைப்பா இருக்க, ரொம்ப வேலை வாங்குறாங்களா என வந்தன கவலையாக கேட்டிட, ஜனனியோ இல்ல, வாத்தி விடிய விடிய கிளாஸ் எடுத்து தூங்க விடுறதில்லையா என்று கேட்டு கண்ணடித்தாள். அவள் முதுகில் ஒன்று வைத்தவள், இன்டர்வல்ல எல்லாம் பேசலாம். இப்ப என்னென்ன கிளாஸ்லாம் போயிருக்கு, நோட்ஸ்ன்னு எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணுங்க, கேட்டுக்கிறேன் என்றவள் தன் கணவனுக்கு கல்லூரிக்கு வந்து விட்டதாக ஒரு குறுந்தகவலை அனுப்பிவிட்டு போனை சைலண்டில் போட்டவள் கல்லூரி மக்களோடு கலந்து ஐக்கியமாகிவிட்டாள். பரீட்சை முடிந்ததுமே கல்யாணமும் முடிந்திட 1 வாரம் விடுமுறை எடுத்திருந்ததால் அவள் விட்ட பாடங்களை கேட்டுக்கொண்டே நோட்ஸ் எடுத்து எழுத ஆரம்பித்திருந்தாள். ஆசிரியரும் வர அவளிடம் நலம் விசாரித்து பாடத்தை துவங்கினார். பாடத்தை கவனித்தாள். நிறைய இருந்ததால் மாங்கு அவளும் அவளது தோழிகளும் அவளுக்கு உதவி செய்து எழுதி கொடுத்தவர்கள் மதிய உணவின் நேரம்தான் வெளியே வந்தனர். கல்யாணம் கட்டிக்கிட்டதா அவ, வேலை பார்க்கறது நாங்களா என வந்தனா கையை உதறிக்கொண்டே கேட்டாள். என்னது என இவள் கண்களை விரித்து கேட்க, ஏய் சி, எழுதுற வேலையை சொன்னடி
ஜனனி, இவளுக்கு கல்யாணம் ஆனதுதான் ஆச்சு. ரொம்ப கெட்டு போயிட்டாடி. எல்லாமே இவளுக்கு டபுள் மீனிங்கா கேக்குது போல. வாத்தியார் இதத்தான் சொல்லிக் கொடுத்திருப்பார் போல என வந்தனா சொல்லவும் சைந்தவி தன் தவறை உணர்ந்து தலையில் அடித்துக் கொண்டாள். அதன் பின் சைந்தவி நடந்ததை எல்லாம் பகிர, அப்போ அங்க ஒன்லி நாத்தனார் குடும்பம்தான். மாமியார் மாமனார் புருஷரெல்லாம் நல்லாதான் பாத்துக்கறாங்க. கொடுமைன்னு சொல்ல முடியாது. ஆனா என் மேல தேவையில்லாத கோபம் தான் இப்படி பேச வைக்குது. அத சரி பண்ணிட்டா அவங்களும் மாறிடுவாங்க. எல்லாத்துக்கும் நம்மள பிடிச்சிட்டா என்னடி சுவாரஸ்யம் இருக்க போகுது? ஒருத்தருக்காவது நம்மள பிடிக்காம போனாதானே சுவாரஸ்யமா போகும் நம்ம வாழ்க்கை என இவள் வசனம் பேச, வந்தனாவும் ஜனனியும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக்கொண்டு இவளை பார்த்தவர்கள், கடைசியில சொன்னியே, அது என்னவோ உண்மைதான். இனி அடுத்து வர்ற ஒரு வருஷ கல்லூரி வாழ்க்கையும் நமக்கு சுவாரஸ்யமா தான் போக போகுது என்று பீடிகை போட, இவளும் புருவம் உயர்த்தி, என்னடி ஒரு மாதிரி பேசுறீங்க, என்ன விஷயம்? மனச தேத்திக்கோ, மாமியார் கொடுமை இல்லைன்னு சொன்னில, இனி இங்க இருக்க போகுது என்றவள், நம்ம ப்ராஜெக்டோட மென்டார் யார் தெரியுமா? யாருடி? ராணி, தி கிரேட் செல்வராணி என்றதும் இவள் முகம் சுருங்கி போனது. ஜேன்னு பேர் வச்சு இவ எஸ்கேப் ஆயிட்டாடி. VSல இருந்து நாம தான் மாட்டிக்கிட்டோம். இனி நம்ம நேரமெல்லாம் கேடு கெட்ட நேரம்தான். படிப்பு முடிய வர கவனமாயிருடி. வயித்த தள்ளிட்டு வந்துடாத, வச்சு செஞ்சிடுவா என்று பீதியை கிளப்ப, அந்த நேரம் தன் கணவனே நினைவிற்கு வந்தான் கடவுளாக. அவன் சொன்னதை நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டாள். மாலை வேளையில் கல்லூரி முடிய பேசியபடி வந்தவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு வண்டி நிற்கும் இடத்திற்கு வந்து நின்றாள். அவனை எதிர்பார்த்து அவனும் நேரமாக வந்து சேர்ந்தான். ஆவலாக அவனிடம் முதல் நாள் எப்படி இருந்தது என்று கேட்டாள். வீட்ல போய் பேசிக்கலாம், வண்டியில ஏறு என துரிதப்படுத்த இவளும் ஒன்றும் புரியாமல் ஏறி அமர்ந்தாள். வண்டியை கிளப்பியிருந்தான். வரும் வழியில் எதுவும் பேசவில்லை அவன். என்னாச்சு என உள்ளுக்குள் பதைத்தாள். வீடு வந்து சேர்ந்ததும் வண்டியை நிறுத்தினான். அவளும் அவனை பார்த்துவிட்டு உள்ளே சென்றவள் கூடத்தில் அமர்ந்திருந்த ஜோதியின் அருகே அமர்ந்து அவரது கால்வலியை விசாரித்துக் கொண்டிருந்தாள். விறுவிறுவென உள்ளே வந்தவன், தவி உள்ளவா என அவசரமாக அழைத்துவிட்டு உள்ளே செல்ல, இவளும் சங்கட்டமாக ஜோதியை பார்த்து சிரித்துவிட்டு எழுந்து உள்ளே சென்ற நேரம் கதவை சாத்திவிட்டு வேகமாக அவளை இறுக அணைத்துக் கொண்டான். அவன் அணைப்பில் திணறிப் போனவள், என்னாச்சு மிதுல் என திக்கி திணறி கேட்டாள். வேகமாக அவளிடமிருந்து பிரிந்தவன் அவள் முகத்தை கையில் ஏந்தி முகமெல்லாம் முத்தம் வைத்தவன், சாரி தவிமா, நீ பஸ் ஸ்டாண்ட்ல காசு இல்லாம கலங்கி நின்னதா அப்பா சொன்னார். கேட்டதுமே ரொம்ப துடிச்சு போயிட்டேன்டி. நானே வெயிட் பண்ணி உன்னை அழைச்சிட்டு போயிருக்கணும், இல்ல கையில பணம் கொடுத்துருக்கணும். ரெண்டும் இல்லாம உன்னை தனியா நிக்க வச்சுட்டனே. புருஷனா என்னோட முதல் சொதப்பல்டி. சாரிடி, வெரி சாரிடி. இனி இப்படி நடக்காம கவனமா இருப்பேன் தவிமா. வெரி சாரிடி, சாரிடி. முகமேந்தி நெற்றி முட்டிக்கொண்டே 1000 சாரி கேட்டுக்கொண்டே இருந்தான். அவளும், மித்துல் சாரி சொன்னது போதும் விடுங்க. என்னோட மிஸ்டேக்கும் இருக்கு. நானாவது கேட்டிருக்கணும். நானும் மறந்துட்டேன். விடுங்க மித்துல், இது பெரிய விஷயமே இல்ல. லீவ் இட் என்று அவளும் சொல்லி பார்க்க அவன் கேட்டால்தானே. இல்லடி, இது பெரிய விஷயம் இல்ல. முழுக்க என்னோட தப்பு. ஒரு வார்த்தை நான் கேட்டிருக்கணும். நான் பொறுப்பில்லாம இருந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரிடி. சாரி தவிக்குட்டி என்று சொல்லிக் கொண்டே இருக்க, சாரி சாரி என்று கேட்டபடியே இருந்தவனின் வாயடைக்க அவனை இழுத்து இதழில் முத்தம் வைத்து அவனது சாரியை விழுங்கிக் கொண்டாள். முத்தம் நீண்டது இருவரும் மூச்சுக்குப் போராடும் வரை. அவளே அவன் இதழில் இருந்து பிரிந்து நெற்றி முட்டி கண்ணை மூடியபடியே மூச்சு வாங்க, அவனும் கண்ணை மூடியபடி அம்முத்தத்தை உள்வாங்கிக் கொண்டான். மீண்டும் தவிசா என்று ஆரம்பிக்க, மீண்டும் முத்தம் அப்படியே இதழ் யுத்தமாக மாறியது. வேகம் தாங்காமல் சட்டென இருவரும் மெத்தையில் விழ சுதாரித்துக் கொண்டு விலகி மூச்சு வாங்க படுத்தனர். பின் அவள் புறம் திரும்பியவன், தவிமா, என் மேல கோவம் இல்லையே. என் மேல கோவம் இருந்தா வெளியே காட்டிடுடி. உள்ளுக்குள்ள வச்சு சண்டை வரும்போது சொல்லி காட்டாத. நிஜமா தாங்கவே மாட்டேன். எதனால சொல்லிடுமா. இனி இது மாதிரி நடக்காம நான் கவனமா இருப்பேன் தவிமா. மனசுக்குள்ள எது இருந்தா கொட்டிடுடி என்று அவள் கைகளை பிடித்து கெஞ்ச, இப்போ என்ன கொட்டணும் தானே, கொட்டிடுறேன் என்று எழுந்தவள் அவன் கைகளில் இருந்து தன் கையை விலக்கி மண்டையில் நங்கென்று 2 கொட்டு வைத்தாள். ஆ, ஏண்டி என தேய்க்க இவளும் தேய்த்தபடி, பின்ன நீங்க தானே கொட்ட சொன்னீங்க. அப்புறம் இது நீங்க செஞ்ச தப்புக்கு என்னோட தண்டனை. இப்போ ஃபீல் ஃப்ரீயா இருங்க. என் மனசுல எதுவும் இல்ல. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே போறேன். அத்தை என்ன நினைப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே துண்டோடு உள்ளே செல்ல, அவனும் அப்படியே மெத்தையில் சாய்ந்தவன் அவளது கணக்கில் பணம் போட்டிருந்தான். அவள் வந்ததும் இவன் உள்ளே செல்ல,
வெளியே வந்தவள், அத்த, டீ போடவா என்று கேட்டாள். மாமா போடுறாருமா, நீ வந்து உக்கார் என்றவர் அவள் அருகே அமர்ந்ததும், எதுவும் பிரச்சனை இல்லையேம்மா என்று அக்கறையாக கேட்டார். அவளும் சிரித்துக்கொண்டே, உங்க பிள்ளை கொஞ்சம் ஃபீல் பண்ணார் காலையில நடந்ததுக்கு, வேற ஒண்ணுமில்ல அத்த என்றாள். அவரும் சிரித்துக் கொண்டார். இருவருக்கும் மூர்த்தி டீ எடுத்துக்கொண்டு வர, மித்தலும் தனக்கான டீயை எடுத்துக்கொண்டு அவர்களோடு அமர்ந்தான். கீர்த்தி படித்துக் கொண்டிருந்தாள். மது சோர்வாக வந்தவள் தனது குடும்பத்தைக் கண்டதும் முகத்தை மாற்றிக்கொண்டாள். அக்கா, எப்படி இருந்தது டே? எனக் கேட்டான். ஓகேதான் கிருஷ்ணா. என்ன, வீட்ல சொகுசா இருந்துட்டு இப்ப வேலைக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மா கையில விதவிதமா சாப்பிட்டு அங்க போய் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன கண்ட்ரோல் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர். அதில் சைந்தவியும் அடக்கம். இப்ப தெரியும் அம்மாவோட அருமை. கொடுக்க கொடுக்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பல்ல, இப்ப ஏங்குறல்ல, அதான் அம்மாவோட பவர் எனவும் சைந்தவிக்கு தாயின் நினைவு வந்தது. அலைபேசியில் தினமும் பேசிக்கொள்வார்கள்தான். ஆனால் இது போல அமர்ந்து பேச அடுத்து எப்போது வாய்க்குமோ என்று ஏக்கம் இருக்க, மூர்த்தி ஜோதியை இடித்து மருமகளை காட்டினார். அவளது எண்ணமும் முகமாற்றத்தையும் கண்டு கொண்டார். பின் பேச்சை மாற்றும் விதமாக, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது சைந்தம்மா. மது, உன்னோட ஃபேவரட் எப்படி இருந்தது என்றார். அவளும் தாயின் நினைவிலிருந்து அவர்களது பேச்சில் கவனம் வைத்தாள். எப்படியும் குறைதான் சொல்வாள் என்று எண்ணி சைந்தவி மதுவை பார்த்தாள். மித்துலோ என்ன சொல்லிவிடப் போகிறாளோ, என்ன சொல்லி சைந்தவியை தேற்றப் போகிறோமோ என பயந்து கொண்டிருந்தான். அதற்கு மாறாக, ரொம்ப நல்லா இருந்ததுமா, நல்ல கைப்பக்கம், திருப்தியா சாப்பிட்டேன் என்று எழுந்து அறைக்குள் சென்று விட்டாள். அத்தனை பேருக்கும் ஆச்சரியம்தான். மதுவிடம் இந்த மாற்றம் மூவருக்கும் ஆசுவாசமாக இருந்தது. இப்படியே இருந்தால் நல்லது என்று நினைத்து கொண்டிருக்க, விதி விடுமா? மதுவை அன்று இரவு சமைத்தாள். உதவி செய்கிறேன் என்று சைந்தவி அவளிடம் பேசிக்கொண்டே போக, கடுப்பான மது சமையலறையின் வெளியே வந்து, மித்துல், உன் பொண்டாட்டிய தயவு செய்து கூப்பிடுறான், பேசிய சாவடிக்கிறான் என்றதும் இவன் விழுந்து விழுந்து சிரித்தான். முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவன் அருகே வந்து அமர்ந்தாள். என்னடி? என்ன, உதவி செய்தானா போன, ரொம்பதான் பண்றாங்க உங்க அக்கா அப்படியா? நீ உதவி மட்டுமா செய்ய போனா? என கேட்க, அவளோ திருட்டு மொழியோடு, கொஞ்சமா பேசவும் செஞ்சேன், அதுக்கு எப்படி கோவப்படுவாங்க என்று முகத்தை தூக்கி வைக்க, எல்லாருமே மித்தலாகிட முடியுமா? ஆமா, இவர் பெரிய தியாகி, போயா என்று கீர்த்தியிடம் விளையாட செல்ல அவளை ரசனையாக பார்த்தான். இரவு உணவு முடித்துவிட்டு அவரவர் உறங்கச் செல்ல இவளும் பாட்டு கேட்டுக்கொண்டே எழுதிக் கொண்டிருந்தாள். இப்படி பாட்டு கேட்டுட்டு எழுதுனா என்ன மனசுல பதியும் உனக்கு? ஆல்ரெடி ஒரு வாரம் கிளாஸ் போல, நோட்ஸ் பார்த்தாத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம பாட்டு கேட்டுட்டு இருக்க. என்று வாத்தியாராக மாற, ஹலோ மிஸ்டர், நீங்க இப்ப என்னோட புருஷன், வாத்தியார் இல்ல என்றவள் இதழை சொலித்துவிட்டு மீண்டும் எழுதுவதில் கவனம் வைத்தாள். புருஷனா இருந்தா அட்வைஸ் பண்ணக்கூடாதா? வேணாமே, லவ்ஸ் மட்டும் படுங்க போதும் என்றவள் எழுத அவன் அவள் அருகே அமர்ந்தான். ஒரு காதில் மட்டும் காதொலிப்பானை வைத்து இன்னொன்றை கீழே தொங்க விட்டிருந்தாள். அவன் பேசுவதை கேட்பதற்காக. அதுவும் கீழே விழுந்துவிட அடுத்த பாட்டு தொடங்கியதை இவள் கேட்கவில்லை. அந்நேரம் அவன் காதில் வைக்க, நிலவைக் கொண்டு வா கட்டிலில் கட்டிவை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டுவை என்று அனுராதா உரக்க கத்த, உன்னிகிருஷ்ணன் மெல்ல பாட என்று அந்த பாடல் ஒலிக்க, என்னடி காஜி பாட்டெல்லாம் கேக்குற என்றான். உடனே இவளும் காதில் வைத்து கேட்டதும் பதறி அணைத்தவள், ஐயோ இல்ல மித்துல், ஏப்ரல் மாதத்தில் பாட்டுதான் ஓடிச்சு, அது முடிஞ்சது இந்த பாட்டு வந்திருக்கும், நான் காஜி பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன் மித்துல் என்றாள் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு. ஏன் பிடிக்காதா? பிடிக்கும், கேட்கவும் விரும்புவேன், ஆனா கேட்டதில்ல. ஏன் கேட்டதில்ல? காஜி சாங், டபுள் மீனிங் சாங் எல்லாம் புருஷன் கூட சேர்ந்து கேட்டு அனுபவிக்கணும்னு ஆசை. அப்போ புருஷன் இல்லையே, அதான் கேட்கல. உங்களுக்கு தெரியுமா, நான் கட்டிப்பிடிடா பாட்டு கூட கேட்டதில்ல, ரொம்ப நல்ல பொண்ணுங்க நானு என்று அவளுக்கு அவளை சான்றிதழ் தர அவளை ஒரு மாதிரி பார்த்தான். அவளோ அவன் பார்வையில் வழிந்தாள். அடியே காஜி, முதல்ல படிப்ப முடி, அப்புறம் காஜி பாட்டு என்ன, காஜியாவே இருக்கலாம். இப்ப வேலைய பாருடி என்று அவன் தலையில் கொட்ட அவளோ இதழை சுளித்தாள். அவள் இதழை பிடித்து இழுத்து முத்தம் வைத்தவன் நெற்றி முட்டி விட்டு நோட்ஸ் எடுக்கும் வேலை பார்த்தான். அவளோ முத்தத்தில் தன்னை மறந்து அமர்ந்தவள் அவன் சத்தம் போட்டதும் மீண்டும் வேலை பார்த்தாள். அவர்கள் வேலை முடிந்ததும் இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி பேசிக் கொண்டிருக்க, முதலில் அவள்தான் உறங்கிப் போனாள். அவள் உறங்கியதும் இவனும் அலாரம் வைத்து அவளை அணைத்துக் கொண்டு உறங்கிப் போனான். காதல் 33. அன்று வார இறுதி நாளாக இருந்தது.
கல்லூரி விடுமுறை நாளாக இருந்ததால் சைந்தவி வீட்டில்தான் இருந்தாள். மித்துல் வேலையாக வங்கிக்கு சென்றிருந்தான். மூர்த்தியும் தன் நண்பர்களை பார்க்க சென்றிருந்தார். கீர்த்திக்கு அன்று பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு இருக்க மது அவளை பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டாள். வீட்டில் இருப்பது என்னவோ ஜோதியும் சைந்தவியும். இப்போது ஓரளவிற்கு அவரும் நடக்கிறார். கால்வலி குறைந்திருந்தது. அவருக்கு ஓய்வு கொடுத்து வீட்டின் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் உதவியாக நின்று சமாளித்தனர். ஜோதியையும் பார்த்து கொள்ள கால்வலி குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார். சைந்தவி கலங்கி நின்றதைக் கேட்டு துடித்துப் போன மித்துல் மறுநாளிலிருந்து அவளுக்கு முன்னே அலாரம் வைத்து எழுந்து அவளை எழுப்பிவிட சைந்தவியோ செல்லமாக முறைப்பாள். அம்முறைப்புக்கு பரிசாக முத்தம் வைத்துவிட்டு எழுவான். காலை கடன்களை முடித்து அவளுக்கு சமையலறையில் உதவி செய்வான். காலை உணவு மதிய உணவு செய்து வைப்பது சைந்தவி வேலை என்றால் மதிய உணவை அனைவருக்கும் கொள்கலனில் வைத்து உணவு பையில் அடுக்கி வைப்பது அவனது வேலையாகி போனது. ஓர் நாள் அதை கண்டு கொண்ட மதுவோ, என்ன கிருஷ்ணா இது, எதுக்கு இதெல்லாம் நீ செய்யணும்? உன் பொண்டாட்டி என்ன பண்றவுல? அவ சமையல முடிச்சிட்டு குளிக்க போயிருக்காக்கா, அதான் செய்யறேன். இதெல்லாம் நான் செய்யணும் அவ செய்யணும்லாம் இல்லக்கா. பேசிக்கா எதை யார் வேணா பண்ணலாம். அவ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிக்க போயிட்டா. நான் பேக் பண்றேன். இதுல என்ன இருக்கு? இந்தாக்கா, உனக்கும் பேக் பண்ணிட்டேன். நல்லா சாப்பிட்டு மிச்சம் வைக்காத என்று அவள் மனது கோணாதபடி தான் பேசினான். சரி சரி சாப்பிட்ற என்றவள், வர வர நீயும் உன் பொண்டாட்டி மாதிரி வாய் பேச ஆரம்பிச்சிட்ட கிருஷ்ணா என்றவள் அவனது சிரிப்பை பார்த்தபடி அவன் நீட்டிய உணவு பையை வாங்கிக் கொண்டு வெளியேறினாள். அவர்கள் பேசிக்கொள்வதைக் கேட்டு மறைந்து நின்ற சைந்தவி அவள் சென்றதும் வேகமாக மித்துல் அருகே வந்து எம்பி அவன் கன்னத்தில் இதழை பதித்தாள். எதிர்பாராத முத்தத்தால் அவன் தன்னை மறந்து நிற்க வெளியே சென்று மீண்டும் உள்ளே வந்த மது சைந்தவி முத்தமிட்டதை பார்த்து விட்டாள். அதே நேரம் எம்பி முத்தம் வைத்தவள் அங்கே வந்த மதுவைக் கண்டு வெட்கம் கொண்டு உள்ளே ஓடிவிட இவனும் பதற்றம் கொண்டு மதுவிடம், என்னக்கா, எதுவும் வேணுமா எனக் கேட்டான். என் போன் என்று எடுத்து காட்டிவிட்டு சிரிப்புடன் அங்கிருந்து சென்றாள். இவனும் தலையில் அடித்துக் கொண்டான். இவ்வாறே அவர்கள் நாட்கள் நகர்ந்தன. காலையில் சைந்தவி சமைக்க மித்துல் அவளுக்கு உதவி செய்வான். இரவில் மது சமைக்க மித்துலோ அல்லது மூர்த்தியோ அவளுக்கு உதவி செய்யவே வார இறுதி நாளில் வீட்டு வேலைகள் பங்கிட்டு செய்தனர். ஜோதிக்கு பூரிப்பாக இருந்தது. ஒற்றுமையாக செயல்படும் தனதவர்களைக் கண்டு. சைந்தவியும் மித்துலும் புரிதலும் காதலுமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒருவரையொருவர் அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் காதலை தங்களுக்குள் கடத்தியும் நாட்களை அழகாக்கிக் கொண்டே போனார்கள். சைந்தவி வாழ வந்த வீடென்பதையும் மறந்து அவர்களுள் ஒருத்தியாக தன் வீடென உரிமையோடு ஒன்றிவிட்டாள். தயக்கமின்றி தன் கருத்துக்களை சொல்லவும் பேசவும் மறுக்கவும் என அவள் வீட்டைப் போல அவளது சுதந்திரம் பறிக்கப்படாமலே அப்படியே இருந்தது. தாய் தந்தையாக ஜோதி மூர்த்தியை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அவர்களின் தேவையை அறிந்து அவர்களுக்கு செய்ய மதுவைப் போல அவளையும் பார்த்தனர். பிரச்சனை என்று பெரிதாய் எதுவும் வராமல் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டு மாலையில் கூடி சிரித்து பேசி மகிழ்ந்து ஆரோக்கியமாக அவர்களது உறவுகளை கையாண்டனர். ஜோதியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த கடவுள் பிரச்சனையின்றி அவர்களது நாட்களை கடத்திக் கொண்டிருக்கிறார். மதுவும் தான் உண்டு தன் வேலையுண்டு என இருக்க பெரிதாக பிரச்சனைகள் முளைக்கவில்லை. ஆனாலும் சில நேரம் சைந்தவியை குத்தி பேசி விடுவதும் உண்டு. சைந்தவியோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து விடுவாள். சில நேரம் சுருக்கென்று இருக்கும், கவனமாக கையாள்வாள். ஜோதி மூர்த்தி மித்துல் கீர்த்தி நால்வருக்காக மதுவை மன்னித்து விடுவாள். கீர்த்தி அதிக நேரம் மதுவை விட சைந்தவி பின்னே நாய்க்குட்டியைப் போல சுற்றி சுற்றி வருவாள். மாலையில் சைந்தவியோடு படிக்க கீர்த்தியும் அமர வம்படியாக கீர்த்தியை இழுத்து கொண்டு போவாள் மது. சைந்தவியைத் தவிர அனைவருக்கும் அது பொறாமையாகத்தான் தெரிந்தது. சைந்தவியுடன் கீர்த்தி நெருங்கி பொறாமையால் எப்படி செய்ய ஒரு நாள் கோபத்தில் ஜோதி மதுவிடம் தனியாக சென்று கேட்டே விட்டார். அப்படி என்ன கோவம் உனக்கு சைந்தவி மேல? உன் பொண்ணதான் பொண்ணு போல பாக்குறான். சாயந்தரானா உனக்கு பேய் பிடிக்குமா என்ன? எதுக்கு கீர்த்திய வம்ப இழுத்துட்டு போற நீ? அவ கூட இருந்தாதான் என்ன? எதுக்கடி பொறாமப்படுற? நான் பொறாமப்படுறனா? நீ பேசுவமா? இத்தனை நாள அப்படிதான் நினைக்கிறீங்க போல. நான் பொறாமப்பட்டா அவ கூட கீர்த்திய பேச விட்டுருக்கவே மாட்டா. எனக்கு பொறாமையில இல்லம்மா. இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவ நந்தி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இழுத்துட்டு போறோமா? இவள தொந்தரவா நினைக்க மாட்டாங்கதான். ஆனா அப்படி இருந்துடக்கூடாதுன்னு இழுத்துட்டு போறேன். போதுமா? எனும்போதுதான் மகளின் செயலுக்கு பின்னால் உள்ள காரணத்தை உணர, சாரிடி, உன்ன நாங்க தப்பா நினைச்சிட்டோம். இந்த யோசனை எங்களுக்கு வரல. அப்பப்ப சைந்தவிய ஜாடியால குத்தி பேசுறத வச்சு உனக்கு அவளை பிடிக்காம இப்படி பண்றியோன்னு நினைச்சேன்டி. எனக்கு அவளை பிடிக்காதுதான். ஆனா என்னை விட கீர்த்திய நல்லா பாத்துக்கிறான்.
உங்களோட அப்பாவோட அன்பா தான் இருக்கா. மித்துல் கிட்ட சொல்ல வேண்டியதே இல்ல. என்னவோ என்னால அவகிட்ட சட்டுன்னு ஒட்டி உருவாட முடியல. அப்பப்ப சில நேரங்கள்ல என் கோபத்துக்கு வடிகாலாகுறா. மத்தபடி அவ இப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் என்று உரைக்க அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சைந்தவியிடம் நக்கல் பேச்சு குத்தல் பேச்சை ஓரளவுக்கு குறைத்திருந்தாள். அவள் கீர்த்தியை பார்த்து கொள்ளும் விதமே அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியது. கீர்த்தி தனக்கு வேண்டியதை எல்லாம் முதலில் கேட்பது என்னவோ சைந்தவியிடம்தான். அவளுக்கு பிடித்ததை எல்லாம் அவளும் செய்து கொடுப்பாள். ஆராதனாவிற்கும் கொடுத்து விடுவாள். தினமும் ஆராதனாவிடம் பேசுவாள். அன்னையின் ஏக்கம் அவளுக்குள் அதிகமானதை சைந்தவியும் உணரத்தான் செய்கிறாள். வசியிடம் சொன்னாலும் இன்னொரு கல்யாணத்திற்கு பிடி கொடுக்காமல் இருந்தான். மதுவிற்கு ஆராதனாவை நினைத்து கவலையாக இருந்தது. அவளும் வசியிடம் நேரில் பேசிட நினைத்தாள். இடையில் புது வருட பிறப்பு பொங்கல் பண்டிகையும் வந்து போக பொங்கல் சீரை கொடுத்து அழைத்து விட்டு போனார்கள் சக்திவேல் குடும்பம். மருமகளாக பொங்கலை புகுந்த வீட்டில் வைத்து கொண்டாடிவிட்டு பிறந்த வீட்டிற்கு சென்று கொண்டாடிவிட்டு வந்தார்கள். அதன் பின் திருமணமாகி 3 மாதங்கள் கடந்த நிலையில் தாலி பிரித்து கோர்க்கும் விசேஷத்தையும் சிறப்பாக வைத்தனர். 3 பவுன் செயினில் அனைத்தையும் கோர்த்து மித்துலை மீண்டும் அவளுக்கு தாலி அணிவித்து இருந்தான். சக்திவேலுக்கு சைந்தவியின் புகுந்த வீட்டை நினைத்து பெருமையாகத்தான் இருந்தது. மகளை தன் மகள் போல பார்த்துக் கொள்வது மன நிறைவாக இருந்தது. இவ்வாறு அடுத்தடுத்த விசேஷங்கள் முடிந்திட சைந்தவி தன் படிப்பில் கவனம் வைத்தாள். கல்லூரியிலும் சரி, அவள் படிக்க அமர்ந்தாலும் சரி, மித்துல் வாத்தியாராகி விடுவான். அவனிடமிருந்து சாக்கு சொல்லி தப்பித்துக் கொள்வது மிக பெரிய கஷ்டம். அதனாலே சமத்தாக படித்து முத்தம் வாங்கி விடுவாள். பிப்ரவரி மாதம் லவ்வர்ஸ் டேவிற்காக இவள் பெரிதாக கற்பனை வைத்திருக்க, அதெல்லாம் வெறும் கற்பனையில் முடிந்திடப் போவதென்று அறியாமலே கற்பனையில் நாட்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறாள் சைந்தவி. ஜோதியின் காலில் ஆயின்மெண்ட் தேய்த்தபடி லேசாக பேச்சு எடுக்க ஆரம்பித்தாள் சைந்தவி. அத்த, தப்பா எடுத்துக்கலனா நான் உன்னை கேட்கட்டா? கேளுமா. மது அன்னைக்கு செகண்ட் மேரேஜ் பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? அவங்களுக்கு இன்னும் ஏஜ் இருக்கே. இப்படியே இருக்கணும்ன்ற அவங்க முடிவுக்கு நீங்க மறுப்பு சொல்லலையா? அவங்க இப்படியே தான் இருக்கணுமா என இவள் கேட்க சட்டென ஜோதியின் முகம் சோர்ந்து போனது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? மித்துல் வாழ்க்கை நல்லா அமைஞ்சது போல மது வாழ்க்கைய அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும். நானும் பேசி பார்த்துட்டேன். அவ கேட்கவே மாட்டேங்கிறா. இவங்க 2 பேரும் அவ இங்கே சந்தோஷமா தான் இருக்கா விடுங்கிறாங்க. அது எப்படி விட முடியும்? எங்களுக்கு அப்புறம் நீங்க அவளுக்கு துணையா இருப்பீங்க தான். அதுக்காக அவளுக்குன்னு துணை வேணாமா? கீர்த்தி பாதியிலே போயிடுவா. உங்களுக்குன்னு ஒரு குடும்ப பொறுப்பும் இருக்கும். அவ தனியா இருப்பாளா? ஒரு துணை வேணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. எங்க தப்புதான். இன்னும் நல்லா விசாரிச்சிருந்திருக்கணும். அப்போ காதல் தோல்வியில இருந்தவள மாத்தணுன்ற எண்ணத்துல மேம்போக்கா விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா. அதுக்கப்புறம்தான் அவன் நாத்தனார் முகமா தெரிஞ்சது. மது காதலிச்ச பையன் மதுவை காதலிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்போம். அவளும் நல்லா இருந்திருப்பா. ஆனா அவன் வேற பொண்ண காதலிச்சதால இவன் மனசு உடைஞ்சு போயிட்டா. அவளை தேத்தி கொண்டு வந்து ஒரு குரங்கு கையில கொடுத்து அவ வாழ்க்கையை நாங்களே அழிச்சிட்டோம். இப்ப சரி செய்ய முடியாம தவிக்கிறோம் என்று பெருமூச்சு விட்டபடி சொல்ல, அவங்க யார காதலிச்சாங்க அத்த? அவள் அவ்வாறு கேட்டதும் தான் இதுவரை தான் உளறியதை நினைத்து தன்னைத்தானே கடிந்து கொண்டவர் வேறு வழியில்லாமல் சொல்லவும் செய்தார். அது உங்க அண்ணனதாமா என்று நடந்ததை சொல்ல இவளுக்கு பேரதிர்ச்சி. அதே நேரம் பள்ளியில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு வந்த மதுவும் வசியும் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் பூங்காவிற்கு வந்தனர். கீர்த்தியும் ஆராதனாவும் விளையாட அவர்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் இருவரும். ஆராதனாவை பார்த்தவள் ஞாபகம் வந்தவளாக வசியின் புறம் திரும்பி, நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாத வசி. ஆராதனா பாவம் இல்லையா? அவளுக்கெல்லாம் அம்மா எக்க நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது. அதை தீர்த்து வைக்க வேணாமா? அவளுக்காகவாது ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேணாமா நீ? அவளுக்காகன்னு கல்யாணம் பண்ண போய் அவளுக்கே அது வேதனையா முடிஞ்சிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு மது. வந்தவன் நான் மட்டும் போதுன்னு நினைச்சிட்டா என்ன பண்ண? ஆராதனாவுக்கு அம்மா தவிர எல்லா உறவுகளும் இருக்கும். அவளுக்கு அம்மானு ஒருத்தி வந்து எல்லா உறவுகளையும் இல்லாம பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு மது. அதுதான் என்ன தடுமாறு செய்து பயப்பட வைக்குது. இவ்ளோ சொல்றேன், நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல சொல்லு? என்றான். அவளோ விரக்தியாக சிரித்துக்கொண்டே, என் அப்பா தம்பி தவிர என் வாழ்க்கையில வந்த ஆண்கள் எல்லாம் துரோகிங்க தான். அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கல என்று வெளிப்படையாக பேசினாள். எல்லா ஆண்களனா? அதுல என்னையும் சேர்த்து சொல்றியா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ண மது? என்னையும் அதே லிஸ்ட்ல எப்படி சேர்க்க முடியும் உன்னால? என கோபமாக கேட்டான். நீ காதலிச்ச விஷயத்த ஒரு தோழியா என்கிட்ட நீ பகிரவே இல்லையா வசி? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்டயே நீ மறைச்சிட்டல்ல என கேட்கவும் இவன் தடுமாறி போனான். அது நானும் ரம்யாவும் சொல்ல வேணாம் முடிவுல. என்றவன் அவள் பார்வையில் அமைதியாகி போனான்.
அவளும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நீ மட்டும் காதலிச்ச விஷயத்த என்கிட்ட சொன்னியா? நீ தானே மறைச்ச? இப்ப கூட அவன் யாருன்னு சொல்லவே மாட்டேல நீ? என கோபமாக இவன் கேட்கவும், அதே கோபத்துடன் அவளும், என்ன சொல்ற நீ? உன்ன தாண்டா 4 வருஷமா காதலிச்சென்ற விஷயத்த சொல்றியா? சொன்னா மட்டும் என்ன பண்ணிட போற நீ? என்ன பிரயோஜனம் அதனால? என அவள் ஆவேசமாக கேட்க, இவனோ உறைந்து போய்விட்டான். 4 வருஷமா உன்ன கண்மூடித்தனமா காதலிச்ச. உன்கிட்ட காதல சொல்ல வந்தபோதுதான் அந்த இடியை இறக்கின நீ. முன்னாடியே நீயும் ரம்யாவும் காதலிக்கிற விஷயத்த சொல்லியிருந்தா அப்பவே என் மனச மாத்தியிருப்பேன். காதல் துளிர்க்கும் போதே தூக்கி எறிஞ்சிருப்பேன். 4 வருஷம் கனவும் கற்பனையுமா சலிக்காம ஒவ்வொரு ராத்திரியும் கனவுல உன்னோட வாழ்ந்திருக்க. ஆனா திடீர்னு அது இல்லைன்னு ஆகும்போது எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப நீ ரம்யா இல்லாம அனுபவிக்கிற வலிய நான் அனுபவிச்ச வசி. ரம்யா தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா. பேருக்கென தோழியா என்னோட பழகியிருக்க. அப்ப எனக்கு புரியல. என் காதலே என் கண்ணை மறைச்சிருச்சு. இப்ப சொல்லு, நான் சொன்னது உண்மைதானே? உனக்கே தெரியாம உன்னால நான் அனுபவிச்ச வலி அதிகம். என் புருஷனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா பொய்யான முகத்தை காட்டிட்டு போயிட்டான். இப்ப சொல்லு, எந்த ஆம்பளைய நம்பி நான் இன்னொரு கல்யாணம் பண்ண? என கேட்க அமைதியாக இருந்து விட்டான். அவர்கள் காதலித்ததை தவறாக சொல்லவில்லை. முன்கூட்டியே தோழியாக அவளிடம் பகிர்ந்திருந்தால் அவள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாள் என்றுதானே சொல்கிறாள். அதுவும் சரிதானே. ரம்யா என்று பித்து பிடித்து போயிருந்தவன் மதுவை மறந்து அவன் அறியாமலே அவளுக்கு வலியையும் வேதனையையும் தந்திருக்கிறானே. அதைக் கேட்டதும் உள்ளுக்குள் துடித்து மருகி குற்ற உணர்வின் பிடியில் சிக்கிக் கொண்டான் வசீகரன். அதிலிருந்து அவன் மீள்வானா? மதுவிடமிருந்து மன்னிப்பு அவனுக்கு கிடைக்குமா? அமைதியாக அமர்ந்திருந்த இருவரும் எதுவும் பேசவில்லை. நேரம் விரைய அவள் சென்று விட்டாள். அவன் அங்கே குற்ற உணர்வுடன் அமர்ந்து விட்டான். காதல் 34. மித்துல் தனது டிராவல் பேக்கில் 2 நாட்களுக்கு வேண்டிய துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். சைந்தவியின் உதவியோடு. சைந்தவியும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவனுக்கு தேவையான ஆடைகளை எடுத்துக் கொடுக்க நமட்டு சிரிப்புடன் வாங்கி உள்ளே அடுக்கி வைத்தான். அன்று வெள்ளிக்கிழமை. மறுநாள் கல்லூரியில் விடுமுறை நாள். கொடைக்கானலில் தனது கிறிஸ்டியன் நண்பனுக்கு ஞாயிறு அன்று திருமணம் என்பதால் சனிக்கிழமை சிறு வரவேற்பு போல வைத்திருந்தான். அவன் தனது கல்லூரி நண்பர்களையும் அழைத்திருந்தான். மித்துலும் அவனது கல்லூரி நண்பர்களும் தன் நண்பனின் திருமணத்திற்கு தத்தமது மனைவிமார்களை வீட்டில் விட்டுவிட்டு இவர்கள் மட்டுமே தனியாக கொடைக்கானல் செல்ல திட்டம் போட்டிருந்தனர். அதன் காரணமாக அவன் கிளம்பிக் கொண்டிருக்க, விடுமுறை நாளதுவுமாக அவன் தன்னை விட்டு செல்வதால் சைந்தவி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவனது பயணத்துக்கு தேவையானதை எடுத்துக் கொடுத்தாள். தவிக்குட்டி, இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு என்ன வழி அனுப்புனா எப்படிமா? கொஞ்சம் சிரிச்சுட்டே வழி அனுப்பலாம்ல? என பாவம் போல கேட்டான். இவளும் ஹிஹிஹி போயிட்டு வாங்க என்றாள் கடுப்புடன். ஏண்டி பயம் காட்டுற? என்ன கோவம் என் தவிக்குட்டிக்கு என் மேல? என அவளை மடியில் அமர வைத்து செல்லம் கொஞ்சம் ஆரம்பித்தான். பின்ன கோபப்படாம என்னை விட்டு பிரிஞ்சு போறதுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா? ஹாப்பியா கிளம்புறல நீ? போடா என்று செல்லமாக கோவித்துக் கொள்ள, என்ன மேடம், ஃப்ளோல டாலா வருது? ம். என அவன் புருவம் உயர்த்தி கேட்டான். அப்படிதாண்டா வரும். பொண்டாட்டைய விட்டு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போனா டா போட்டு பேசுவண்டா. என்னடா பண்ணுவ? என விளையாட்டாக பேச முத்தம் கொடுத்து உதட்டை கடித்து வைத்தான். மித்துல் வலிக்குது என அடிகளை போட்டு உதட்டை பார்க்க ரத்தம் கட்டி இருக்க மீண்டும் முத்தமிட்டு மருந்தளித்தான். போங்க எனச் செல்லமாக இவள் கோபித்துக் கொள்ள, செல்லம்ல, எல்லாருமே தனியா தாண்டி வரானுங்க. அவங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போனா என்ஜாய் பண்ண முடியாது. நைட் பார்ட்டி பண்ண விட மாட்டாங்கன்னு தான் தனியா போறானுங்க. இதெல்லாம் நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்க தவிக்குட்டி. என்று நெற்றி முட்டி முத்தம் வைத்தான். சரி போயிட்டு வாங்க என்று இறங்கி வந்தாள். நீ என்ன மிஸ் பண்ணுவியா தவிக்குட்டி? என ஆசையாக அவள் வாயில் ஆம் என்று வரும் பதிலுக்காக கேட்டான். ஆனால் அவளோ, ச்சே, நான் எதுக்கு உங்களை மிஸ் பண்ண போறேன்? நான் அம்மா வீட்டுக்கு போவேன். அங்க பிடிச்சதை சாப்பிட்டு அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியா இருப்பேன். சோ நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி என கூற இவன் ஆவென வாயை பிளந்தான். என்ன என்றாள். என்ன மிஸ் பண்ணுவ, ஃபீல் பண்ணுவன்னு பார்த்தா என்னடி இப்படி சொல்ற? பின்ன என்ன, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததும் என்னையும் மறந்து என்ஜாய் பண்ணுவீங்களா? நாங்க மட்டும் சார நினைச்சு உங்க போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணணுமாக்கோ. போயா என அசட்டையாக சொல்லி எழுந்தவளை விடாது முத்தமிட்டு திண்டாட வைத்தவன். என்ன வாய்டி உனக்கு? ஆமா, ஃபீல் பண்ணுவேன், மிஸ் பண்ணுவேன்னு வருதாடி உன் வாயில இருந்து? என்று கொஞ்சம் கடுப்பு, கொஞ்சம் பொறாமையில் முத்தமிட்டு திணற வைத்தான்.
அவளும் சரி மிஸ் பண்ணுவ என்று சொன்ன பின்னும் தான் அவளை விட்டான். நேரம் செல்ல அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டான். இரவில் தலையணை அணைப்பில் உறக்கமில்லாமல் தவித்தவள் பாதி இரவில்தான் உறங்கிப் போனாள். மறுநாள் ஜோதி மூர்த்தியிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு தனது தந்தை இல்லத்திற்கு ஒரு நாள் தங்க சென்றாள். கீர்த்தியும் உடன் வருவதாக அடம் செய்ய அவளையும் கூட்டி சென்றாள். மகள் வீட்டிற்கு வந்ததில் சக்திவேலுக்கு ஏக போக மகிழ்ச்சி. சனிக்கிழமை மேனேஜரை கடையை பார்த்துக்க சொல்லி வீட்டில் மகளோடு இருந்து கொண்டார். அன்று மகளுக்கு பிடித்த சைவ உணவு, மறுநாள் மகளுக்கு பிடித்த அசைவ உணவு என வீட்டுக்கு வந்த மகளை கொண்டாடி விட்டனர். வசீகரனுக்கு வேலை என்பதால் சென்று விட்டான். மாலையில்தான் வந்தான். தங்கை வருகை அவனுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. அன்று முழுக்க குடும்பத்துடன் குதூகலத்துடன் இருந்தாள். இரவில் கீர்த்தி ஆராதனா இருவரும் சைந்தவியுடனே தூங்க அவர்களை தூங்க வைத்துவிட்டு வசீகரனின் அறைக்கு சென்றாள். உறங்காமல் பால்கனியில் நின்றிருந்தான். அவன் அருகே வந்தாள். தூங்கலையா சைந்தம்மா? தூக்கம் வரல வசி. மாப்பிள்ளை இல்லாம தூக்கம் வரல போல. என கிண்டல் செய்ய, ஐய அப்படியெல்லாம் இல்ல, மதியம் நல்லா தூங்கிட்ட, அதான் வரல என்றதும் அவளை ஆவென பார்த்தான். அது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி இருக்க? தாடியும் மீசையுமா? எப்பவும் நேர்த்தியா தானே இருப்ப, இப்ப என்ன என தங்கையாக அக்கறையில் கேட்டாள். இருவரும் அங்கே அமர்ந்தபடி பேசினார்கள். தங்கை என்று தயங்காமல் அனைத்தையும் கொட்ட ஆள் கிடைத்தது போல அனைத்தையும் சொல்லத் தொடங்கினான். பிரிவு, வலி, வேதனையோட இப்போ குற்ற உணர்வு சேர்ந்திருக்க சைந்தம்மா. என்னால முடியல என்றான் மனம் விட்டு. குற்ற உணர்வா? எதுக்கு என்று இவள் கேட்க நடந்ததை சொன்னான். ஓ, அவங்க ஒன்னதான் காதலிச்சாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா வசி? தெரியாது. அன்னைக்கு அவ சொல்லிதான் தெரியும். சோ நீயும் உன் காதல ஷேர் பண்ணல, அவங்களும் பண்ணல. இதுல குற்ற உணர்வோட நீயே இருக்கணும். உன் மேல என்ன தப்பு? அவங்க படிப்பு முடிஞ்சதும் சொல்லிக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க தானே? நீயும் அப்படி நினைச்சு சொல்லாம இருந்ததுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு சுமையா குற்ற உணர்வோட இருக்கணும் நீ? எந்த குற்ற உணர்வும் வேண்டாம் உனக்கு. தான் மேல தப்ப வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறது அவங்களுக்கு வழக்கம் என்றாள். என்ன சொல்ற சைந்தம்மா? என்று அவன் கேட்க அவளும் நடந்ததை சொன்னாள். ஓ, மதுவா இப்படி? அவங்கதான். ஆனா இப்ப ஆராதனை கூட நல்லா பேசுறாளே. அவளை பத்தி தெரிஞ்சதுல இருந்து அவளோட நல்லாதான் பேசுறாங்க. இப்பவும் அவங்க நல்லாவே மாறி இருக்காங்க. நான் முதல்ல பார்த்ததை விட இப்ப மாறி போயிருக்காங்க. ஆனா மது அப்படி இல்ல. அவகிட்ட பிடிச்சதா அவ கேரக்டர் தான். ஜாலியா இருப்பா, நல்லா பேசுவா, சட்டுன்னு கோபம் வரும். ஆனா யோசிச்சுதான் கோவப்படுவா. நிதானமா இருப்பா, எல்லாருக்கும் உதவி செய்வா. ரொம்ப நல்ல கேரக்டர் அவ. என்னால நீ சொல்லும்போது நம்ப முடியல. நான் பார்த்த மது வேற. அவங்க கல்யாண வாழ்க்கை தான் அவங்கள மாத்திருச்சு வசி. மித்துலி இதுதான் சொன்னார். அவங்களுக்கு நடந்த கொடுமை, அதனால அவங்க கேரக்டர் மாறி இருக்கு. மத்தபடி அவங்கள நல்லவங்க தான் என இவள் பேச, என்றான். நீ ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? கல்யாணம் எனக்குன்னா ஒரு பிரச்சனை இல்ல. கடைசி வரைக்கும் வேணான்னு சொல்லி நிறுத்திடுவேன். ஆனா ஆராதனா, அவளை நினைக்கும் போது கொஞ்சம் தடுமாறுற சைந்தோ. அவளை நானே வளர்த்திருக்கணும், அம்மா பாசம் தெரியாம. இப்ப அவ அம்மா பாசத்துக்கு ஏங்குறா. என்ன செய்ய நானும்? அவளுக்காக கல்யாணம் பண்ணி வர பொண்ணும் அவ வாழ்க்கை ஆராதனாவுக்காக தியாகம் செய்யணுமா? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல சைந்தம்மா. ஒவ்வொரு நாளும் சூனிய வச்சது போல இருக்கு என்று இவன் பேச அவனை பரிதாபமாக பார்த்தாள். அண்ணா, இதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்லட்டுமா? என்ன தீர்வு? நீ ஏன் மது அணிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது? வாட்? மதுவையா? அவங்களதான். அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல சைந்தோ. ஆம்பளைங்க மேல கொலை வெறியில இருக்கா. இன்னொரு கல்யாண வாழ்க்கையான பீதி ஆகுறா. அவளை போய் எப்படி? அது நீயா இருந்தா ஏன் பயப்படணும்? என்ன சொல்ற சைந்தம்மா? அண்ணா, இன்னொரு கல்யாணம் பயத்தை கொடுக்குதுதான். அது தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ண சொன்னா பயப்படலாம். தெரிஞ்ச உன்னை கல்யாணம் பண்ண ஏன் பயப்படணும்? அவன் அமைதியாக இருக்க, அவங்க உன் ஃப்ரெண்ட் அண்ணா, உன்னை விரும்பி இருக்காங்க. நிச்சயமா ஆராதனாவுக்கு நல்ல அம்மாவா இருப்பாங்க. இப்ப அவங்க ஆராதனாவை பாக்குற பார்வை வேற. உங்களுக்கு விருப்பம் இருந்தா புருஷன் பொண்டாட்டியா இருங்க, இல்லனா ஃப்ரெண்ட்ஸா இருங்க. உங்க விருப்பம்தான். என்ன சொல்றானா? அவனும் யோசித்தான். சைந்தவி சொல்வது சரியாக இருக்க மேலும் யோசித்தவன், மது கிட்ட பேசு, அவளுக்கு ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். அவங்க கிட்ட பேசுறானா? அது வரைக்கும் வீட்ல யாருக்கிட்டே சொல்ல வேணாம். அவங்க சம்மதம் வாங்கின பிறகு சர்ப்ரைஸ் பண்ணலாம் என்றாள். அவள் அறிய போவதில்லை. மதுவால் அவள் சர்ப்ரைஸ் அல்ல, ஷாக்காக போகிறாள் என்று. மறுநாள் தாமதமாக எழுந்து குழந்தைகளோடு குழந்தையாக விளையாடி அமுதாவையும் குமுதாவையும் வம்பிழுத்து சக்திவேலிடம் செல்லம் கொஞ்சி
வசீகரனிடம் வம்பு செய்துவிட்டு மாலை நேரமாக வீட்டுக்கு வந்தாள். இன்னும் மித்துல் வந்திருக்கவில்லை. அவரவர் தங்கள் வேலையில் மூழ்கியிருக்க ஜோதியை தனியாக அழைத்து வந்த சைந்தவி தன் அண்ணனிடம் பேசியதை சொல்ல இவரோ மகிழ்ந்தார். அப்போ நம்ம அடுத்த அடி மதுக்கிட்டதா? இத பத்தி மதுக்கிட்ட நீதான் பேசணும் சைந்தமா. நானா? அத்தை என்ன பார்த்தாலே அவங்க கோபம் எதுக்கு எப்படி வரும்னு தெரியாது. இதுல நான் போய் பேசுனா மொத்த பிளான் சொதப்பிடாதா? நீங்க பேசுங்களேன் என்றாள். இல்லம்மா, நான் பேசினா பிடியே கொடுக்க மாட்டா. இவ அப்பாக்கும் தம்பிக்கும் இவங்க சந்தோஷமா இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால நீயே எடுத்து பேசுமா என கெஞ்ச சைந்தவியும் ஒத்துக்கொண்டாள். அன்று ஜோதியும் சைந்தவியும் பேசிய வேளையில்தான் ஜோதி தன் எண்ணத்தை சைந்தவியிடம் சொல்லியிருந்தார். சைந்தவிக்கும் அது சரி என பட மேற்கொண்டு அதை செயல்படுத்த தொடங்கிவிட்டாள். அவளது இந்த திட்டம் நிறைவேறுமா, தோல்வியில் முடியுமா? கடவுளுக்கே வெளிச்சம். காதல் 35. இன்றோடு சைந்தவி அவளது தந்தை வீட்டிற்கு சென்று வந்து ஒரு வார காலமானது. தனது அண்ணனின் எண்ணத்தையும் விருப்பத்தையும் கேட்டு வந்த பிறகு ஜோதியிடம் பகிர்ந்தாள். அன்று சைந்தவியும் ஜோதியும் பேசிக்கொண்ட வேளையில்தான் ஜோதி தன் மனதில் எழுந்த விருப்பத்தை பகிர்ந்தார். மனைவி இல்லாத வசீகரனும் கணவன் இல்லாத மதுவும் ஏன் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க கூடாதென்று. இரு குழந்தைகளுக்கும் தாய் தந்தை கிடைத்தது போலாகிவிடும். மகளுக்கு ஒரு பாதுகாப்பும் துணையும் கிடைக்கும். மனத்தில் ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர் அதை மருமகளிடம் பகிரவும் செய்தார். அதே எண்ணம் இவளுக்கும் இருக்க முதலில் வசீகரனிடம் பேசிவிட்டு பிறகு மதுவின் எண்ணத்தை அறிந்து கொள்ள நினைத்தாள். வசி மதுவிற்கு விருப்பம் இருந்தால் சரி என்று தான் சொல்லியிருந்தான். அதை சைந்தவி ஜோதியிடம் பகிர அவரும் மதுவிடம் பேச சொல்ல ஒரு வாரம் கழித்தே அதற்கான நேரம் அமைந்தது. வீட்டில் அனைவரும் வெளியே சென்றிருக்க மதுவும் சைந்தவியும் மட்டுமே வீட்டில் இருந்தனர். சைந்தவியிடம் மதுவிடம் பேசிவிடுமாறு சொல்லிவிட்டு கீர்த்தியை அழைத்துக் கொண்டு கணவரோடு கோவிலுக்கு சென்று விட்டார் ஜோதி. இவளும் நேரம் பார்த்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் துணைக்கு அழைத்தபடி பேச சென்றாள். ஆனால் அவர்கள் ஒருவரும் அவளை காப்பாற்ற வரப்போவதில்லை. இன்று அவளுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம், புதிய பேச்சுவார்த்தைகளை வேண்டாம் என்று காலையில் அந்த ஜோசியர் சொன்னதை கேட்ட பின்னும் அவளிடம் பேச செல்கிறாள். விதி யாரையும் விட்டதாக சரித்திரம் உண்டோ? பெண்கட்டில் துவைத்த துணியை உலர்த்தி கொண்டிருந்தாள் மது. அவளை கண்டதுமே கடவுளே என 100வது முறை அவரை அழைத்து விட்டிருந்தாள். அவர்தான் செவியை மூடி அமர்ந்து கொண்டிருக்கிறாரே. அண்ணி என திக்கி திணறி அழைத்து விட்டாள். அவளும் திரும்பி சைந்தவியை பார்த்துவிட்டு துணிகளை கயிற்றில் உலரப் போட்டவள் என்ன என்றால் சாதாரணமாக அதற்கே உள்ளே ஓடிவிடலாமா என்றிருந்தது சைந்தவிக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா என அவள் கேட்க திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கடைசி துணியை உலரப் போட்டு வந்தவள் பேசலாம் என்று பின்வாசலை ஒட்டியிருந்த மாடியில் அமர இவளும் வாசலில் அமர்ந்து கொண்டாள். இதுவரை சைந்தவி இப்படி கேட்டதும் இல்லை. இருவரும் அமர்ந்து பேசியதும் இல்லை. மதுவிற்கு கொஞ்சம் சங்கட்டமாகத்தான் இருந்தது. சைந்தவிக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதையும் மீறி வாயை திறந்தாள். இல்ல அண்ணி, அது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் எதுவும் இருக்கா அண்ணி என்று எடுத்த எடுப்பிலேயே கேட்க மதுவிற்கு ஒரு மாதிரி ஆகி போனது. ஏன், அப்படி ஒரு எண்ணம் இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? கல்யாணம் பண்ணி வைப்ப அண்ணி. சொல்லுங்க, எண்ணம் இருக்கா? ஆமான்னு சொன்னா மாப்பிள்ள பாப்பியோ என்ன நக்கலாக கேட்டாள். மாப்பிள்ளலாம் இருக்காங்க அண்ணி, நீங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க என்றாள். அவளது இந்த பதிலை எதிர்பாராதவளுக்கு தூக்கி வாரி போட்டது. யார் மாப்பிள்ள? உங்க ஃப்ரெண்ட் வசிதா அண்ணி என்றதும் இவளுக்கு கோபம் சன்னமாக ஏறியது. ஓ, உன் அண்ணனோட குற்ற உணர்வுக்காக இந்த பரிகாரமா? தப்பு செஞ்சுட்டு அதை இப்படி திருத்திக்கணும்னு நினைக்கிறானா என கோபமாக வந்தன வார்த்தைகள். எங்க அண்ணன் எதுக்கு குற்ற உணர்வுல இருக்கணும்? அவ என்ன அண்ணி தப்பு செஞ்சா? அவ மேல என்ன தப்பு இருக்கு என இவள் கேட்க, ஓ, உங்க அண்ணன் செஞ்சது தப்பு இல்லையா? ஒரு பொண்ண காதலிச்சுட்டு அத அவன் ஃப்ரெண்டான என்கிட்ட மறைச்சிருக்கான். அவன் லவ் பண்ண விஷயத்த சொல்லி இருந்தா அவனை நான் லவ் பண்ணி வேதனைப்பட்டுட்டு இருக்க மாட்டேனே. என்னோட கல்யாண வாழ்க்கையில ஏனோ தானோன்னு வாழ்ந்திருக்க மாட்டேனே. இதுக்கெல்லாம் உங்க அண்ணன் தானே காரணம் என்றதும் சைந்தவிக்கு சிரிப்பு வந்தது. சிரித்து விட்டாள். எதுக்கு சிரிக்கிற? எங்க அண்ணனை பாக்குற வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில நடந்ததுக்கு காரணம் எங்க அண்ணன் தானே நினைச்சிட்டு இருந்தீங்களா? அப்படி நினைச்சிட்டு இருந்தா எங்க அண்ணன் மேல நீங்க கோபம் தானே பட்டிருக்கணும். அவர்கிட்ட பேசியிருக்கவே கூடாது இல்லையா? ஆனா நீங்க ஃப்ரெண்டா தானே பேசுனீங்க. அப்போலாம் உங்க கோபம் எங்க போச்சு அண்ணி என கேட்க இவள் தடுமாறி போனாள். உங்க வாழ்க்கை இப்படி மாறி போனதுக்கு யார காரணம் சொல்லலாம்னு யோசிச்சிருக்கும்போது எங்க அண்ணன் வந்தான்.
அவன் மேல பழி சொல்லி அவனே காரணம்னு நம்ப வச்சு குற்ற உணர்வுல தவிக்க விடுறது நல்லதானே? சரி, அதை விடுங்க. அவன் காதல சொல்லாததாலதான் உங்க வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டம்னு சொல்றீங்க. சரி, நீங்க ஏன் உங்க காதல முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா அவனும் உண்மையை சொல்லியிருப்பான்ல. தப்பு உங்க மேலேயே இருக்கா அண்ணி? என்க அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, போனது போகட்டுமே. இனி வர காலத்த பத்தி யோசிப்போம். நீங்க ஏன் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உங்களுக்கும் கீர்த்திக்கும் ஒரு நல்ல துணை கிடைக்கும். ஆராதனாவுக்கு நல்ல அம்மா கிடைப்பாங்க. இங்க ஒரு குடும்பமா வாழலாமே அண்ணி என இவள் சொல்ல வந்ததை சொல்லி முடித்தாள். ஆனால் மதுதான் அதையெல்லாம் கேட்கும் எண்ணத்தில் இல்லையே. கோபத்தில் உச்சாணி கொம்பில் சென்று கொண்டிருக்கிறாளே. உனக்கு என்ன புதுசா இந்த அக்கறை? உண்மை தெரிஞ்சதால வந்த அக்கறை அண்ணி. ஓ, இந்த அக்கறை யார் மேல? என் மேலையா இல்ல உங்க அண்ணன் மேலையா? 2 பேர் மேலேயும் இருக்கிற அக்கறையில தான் நீ பேசுற என்றாள். ஓ, இதென்ன புதுசா என் மேல உனக்கு அக்கறை? என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு ஏன் வந்துச்சு? நானும் உங்க வீட்டு பொண்ணுதானா அண்ணி? உங்களுக்கு நல்லது பண்ண உரிமை இல்லையா? இல்லன்னு சொன்னா வாய மூடிட்டு போவியா? ம் என முகத்தில் அறைந்தாற் போல கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அண்ணி என இவள் தடுமாற, என்ன அண்ணி? எங்க வீட்ல யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேசல. உனக்கு என்னடி வந்துச்சு அத பத்தி பேச? என்ன, நான் வீட்ல இருக்கிறது உனக்கு உறுத்துதா? என்ன துரத்தி விட்டு மேடம் நீங்க மகாராணியா வாழ திட்டமோ? என இவள் கேட்க அபத்தமாக இருந்தது சைந்தவிக்கு. என்ன அண்ணி இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் அந்த எண்ணத்துல கேட்கல அண்ணி. வேற எந்த எண்ணத்துல கேட்க வந்திருக்க? உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி எதிர்பார்த்து கேட்க வந்தியோ? என வார்த்தைகளை காரசாரமாக விட இவளோ துடித்துப் போனாள். சரியாக அதே நேரம் இவர்களைத் தேடி வர மித்தலும் வந்துவிட்டான். இங்க என்ன டாபிக் போகுதுக்கா? எனக் கேட்டான். கல்யாண டாபிக் மித்துல். அதுவும் உன் பொண்டாட்டி தான் ஆரம்பிச்சிருக்கா. கல்யாண டாபிக்கா? எதுக்கு? என்று மனைவியை பார்த்தான். அவளும் அவனை பார்த்துவிட்டு மதுவை பார்த்தாள். வேற எதுக்கு? என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்பத்தான் என்றாள். என்னக்கா சொல்ற? உன்னை எதுக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்? நான் இங்க இருக்கிறது உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல போல. சோ கல்யாணன்ற பேர்ல என்ன வெளியே அனுப்ப பாக்குற மித்துல் என்றதும் மித்துல் சைந்தவியை என்ன இது என்பது போல பார்த்தான். அவளோ மதுவின் குற்றில் அதிர்ந்து போனாள். மித்துல், நிஜமா அப்படி ஒரு எண்ணத்துல நான் பேசவே இல்ல. அவங்களுக்கு ஒரு நல்லது நினைச்சுதான் கேட்டேன் என்று விளக்கம் கொடுத்தாள். எனக்கு நல்லது நினைக்க நீ யாரு? என் பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை, என் தம்பிக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? எனக்கு நல்லது பண்ண நான் கேட்டனா? நீ யாரு எனக்கு நல்லது பண்ண? என்று கேட்டதும் இவளுக்கு அழுகை வந்தது. அக்கா, கொஞ்சம் என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுக்கா என இவன் கேட்க மொத்த கதையும் மது அவளுக்கு ஏத்தது போல சொன்னாள். மித்துலின் பார்வை சைந்தவியின் மேல் கோபமாக திரும்பியது. என்ன தவி இதெல்லாம்? எதுக்கு அக்கா கிட்ட இப்படி கேட்டு வச்சிருக்க? உன்னை யார் இதெல்லாம் கேட்க சொன்னது? எதுக்கு உனக்கு இந்த அக்கறை என மித்துல் கேட்க அதிர்ந்து போனது சைந்தவிதான். தொடரும்.